Tamil Bible Study. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 14. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே சிம்சோன் பிறந்ததும் அவனை அவனுடைய பெற்றோர்கள் வளர்த்தெடுத்ததும் நம்ம வாசிக்கிறோம். கடைசியில் 24, 25 வசனத்தை வாசித்துட்டு அதனுடைய கண்டினியூஷன் போகலாம். பின்பு அந்த ஸ்திரீ, அதாவது மனோவாவினுடைய மனைவி, சிம்சோனுடைய தாய், ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாஓலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லி நம்ம வாசித்து முடித்தோம். அப்போ தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் மனோவோ. அப்போ இந்த சிம்சோன் என்பவனும் தான் கோத்திரத்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சோரா என்பது அவர்களுடைய தகப்பனுடைய அந்த ஊராய் காணப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அதை குறித்து நம்ம போன பைபிள் ஸ்டடியில் பார்த்து முடித்தோம். பேசினார் என்பதற்கும் ஏவினார் என்பதற்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான். அது வார்த்தைகளாக இல்லாதபடி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆவியை தூண்டுகிறதான ஒரு காரியம், இன்ஸ்பயர் பண்ணுகிறதுக்கான ஒரு காரியம். அது கர்த்தர் தான் செய்கிறார் என்று உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் பேசுகிற காரியமாக. இப்போ என்னுடைய மனதிலே ஏவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மனசில் தோன்றுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி திடீர்னு தோன்றும். அப்போ யாரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணுறாங்க நம்மளை, ஆண்டவரோ இல்லை பிசாசோ, இந்த உலகத்தினுடைய காரியங்களோ அல்லது நம்முடைய ஆசை இச்சைகளோ நம்மளை என்ன பண்ணுது, தூண்டுதுன்னு அர்த்தம்ல. மனதில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்றோம்ல. அப்போ ஏவ தொடங்கிறாருன்னா காட் இன்ஸ்பயர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காட் இன்ஸ்பயர் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்குது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். என்ன வகை அறிதல் ரொம்ப முக்கியம். யார் ஏவுறாங்க, என்ன தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிறதற்கு தேவன் என்ன பண்ண மாட்டார், ஏவ மாட்டார் இல்லையா. அப்போ பிசாசானவன் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நாம் செய்கிறதற்கு அவனும் ஏவ மாட்டான். அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது தான் ஏவுவான். அப்போ இதை நம்ம வகையறுத்தோம் என்று சொன்னால் நம்ம ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு எளிதாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, பகுத்தறிகிறதுக்கு ஓகே ஈஸியாக இருக்கும். இப்போ 14ஆவது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, இப்படிதான் அவனுடைய அந்த ஹிஸ்டரியை ஆரம்பிக்குது. நிறைய சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கும். மற்ற இப்படி சொல்லிடுறேனே, எபிரேய புஸ்தகத்தில் ரொம்ப கிளியராக இவனுடைய பேர் இருக்குது. எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில். ஏன் 11ஆம் அதிகாரம் நம்ம சொல்கிறோம்னா, அது பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய பட்டியலை, அதாவது இவர்கள் மட்டும் விசுவாசிகள் என்ற அர்த்தம் அல்ல, விசுவாசிகளை குறித்து அவருடைய சாட்சியை குறித்து எழுதும்போது வேதத்தில் இருக்கிறதான விசுவாசிகளில் சிலரை அவன் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு அந்த எபிரேய புஸ்தகத்தை எழுதுகிறவர் அவர்களை என்ன பண்ணுறார், ஒரு முன் உதாரணமாக வைக்கிறார். அப்படி சொல்லப்பட்டதான அந்த பெயர்களில் சிம்சோனுடைய பெயரும் வருகிறது. ஏன்னா நிறைய ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தார்கள். அதில் சிலரை என்ன பண்ணுறார், சூஸ் பண்ணி அவர் எழுதுறார். அதில் சிம்சோனுடைய பெயர் இருக்குது. எப்படி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இது பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் பிலீவர்ஸ், இப்படியான நற்சாட்சி பெற்றதான விசுவாசிகளுடைய ஒரு பட்டியலுடைய அந்த தொகுப்பில் சில அதில் அவனுடைய பெயர் காணப்படுது. அப்போ நிச்சயமாக அவன் ஒரு விசுவாசி. இவன் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து, இந்த செயல்களை பார்த்து நம்ம இவன் விசுவாசி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் ஒரு விசுவாசி தான். அப்போ மற்ற நியாயாதிபதிகளுக்கும் இந்த சிம்சோனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம். மற்ற நியாயாதிபதிகள் பிறக்கிறதற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டு அப்படி நீங்கள் முடியாது, பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோமா நம்ம ஆரம்பத்தில் தான் பார்த்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க மோசமாக அவர்கள் போகும்பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருக்கிற ஒருவனை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கேயோ அப்படி அல்ல. சிம்சோனுடைய தாய், தகப்பன் 2 பேரிடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பேசி அந்த பிள்ளையை குறித்து சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவள் கர்ப்பவதியாகிறாள். அதற்கு பிறகு இந்த பையனை பெற்றெடுக்கிறாள், குமாரனை வளர்க்கிறார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் பிறக்கிறதற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒருவன். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆச்சரியமான காரியம்தான். மற்றவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையா என்றால் அவர்களையும் அப்படிதான் தெரிந்து கொண்டார். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக வேலையை செய்கிறதற்கு அழைக்கப்பட்டு செய்தார்களோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிறக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ற உண்மைதான். ஆனால் அவர்களுடைய சரித்திரம் எழுதப்படும் போது இப்படியாக அவர்கள் முன்பாகவே ஆண்டவர் அவர்களை குறித்து பேசினார் என்று நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப சிலரை பார்க்கலாம். அதுல இந்த சிம்சோனும்
ஒருவன், ரொம்ப ஸ்பெஷலான நியாயாதிபதி அப்படிலாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அவனுடைய அந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் காணப்படுது. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கொள்ள வேண்டும் என்றால் விவாகம் செய்ய வேண்டும், அவள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதான காரியம், கொள்ள வேண்டும். அப்போது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்ப இதுல என்ன வாசிக்கிறோம் நம்ம? நீங்க சில காரியங்கள்லாம் நீங்க இதுல புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை ஆளுகிறதான தருணம் இது. பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டிருக்கார், ரூல் பண்றாங்க இவர்களை. அப்படிப்பட்டதான சமயத்துல இவன் பெலிஸ்தியருடைய குமாரத்திகள் ஒருத்தியை கண்டு அவளை இஷ்டப்பட்டு விவாகம் பண்ண விரும்புகிறான் என்று சொன்னால் ஒரு ஐக்கியம் இருக்கிறது அப்படிதானே அர்த்தம். ஈஸியா போயிட்டு இப்ப எதிரிகிட்ட போயிட்டு நீ உன்னுடைய பெண்ணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோனுடைய தாய் தகப்பனார் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படியானால் இவர்கள் வந்து அவர்களாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தாலும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரண்டரை கலந்துதான் காணப்படுறாங்க. போய் பெண் கேட்கறதற்கு பெண் கொடுக்கிற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் க்ளோஸா இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ சொல்றாங்க, நீ எப்படி அப்படின்னு கேட்கறதற்கு, நீ ஏன் இதை செய்கிறாய் என்று கேட்கிறதற்கு அவர்கள் நம்முடைய எதிரிகள், சத்துருக்கள் இப்படிலாம் சொல்லாம வேறொரு காரியத்தை சொல்றாங்க. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரியினுடைய குமாரத்திகள் அல்லது நம்முடைய ஜனத்துல இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? சரி, ரொம்ப நேரம் கேள்வி கேட்க வேணாம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் என்று சொன்னால் உடன்படிக்கைக்குள் இல்லாத என்று அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா விருத்த சேதனத்தை ஆண்டவர் வந்து உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுத்தார். அப்படியானால் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த உடன்படிக்கைக்குள்ள அப்படி நடந்துக்கிறாங்களா இல்லையான்ற அடுத்த காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இவர்கள் காணப்படுகிறார். அப்ப இவர்கள் பெலிஸ்தியர் என்று சொல்லும் போது அவர்கள் இன்னும் அந்த உடன்படிக்கைக்குள் வரல, அவர்களுடைய தெய்வம் வேற. அப்படிதான் அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது அவர்களுடைய தெய்வம் வேற, நம்முடைய தெய்வம் வேற, நம்முடைய ஆண்டவருடைய கூட உடன்படிக்கை பண்ணாததான ஒரு கூட்டம், அதுல போய் என்னத்துக்கு நீ வந்து பெண் கொள்ள போகிறாய் என்று அவருடைய தாயும் தகப்பனும் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அப்கோர்ஸ் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிறதற்கு இவர்கள் நிச்சயமாக விசுவாசிகளாய் காணப்படுறாங்க. அது ஒரு பாயிண்ட். நம்ம போன அதிகாரத்துல இதை குறித்து விரிவாகவே பார்த்தோம். நிச்சயமாக அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தேவன் வந்து இவர்களுடைய கையிலே அவர் பலியை ஏற்றுக்கொண்டார், இவர்களோடு கூட பேசினார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது போன அதிகாரத்துல நடந்ததான சம்பவம். 4வது வசனம், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்தரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல். அப்ப இது கர்த்தருடைய செயல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் இப்படியெல்லாம் வந்து செய்வாரா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்படி நீங்க புரிந்து கொள்ளணும். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய விருப்பத்தின்படியும் இச்சையின்படி தான் இந்த காரியம் நடக்குது. எங்க பெலிஸ்தியர்ல போய் ஒரு பெண்ணை கண்டு அவளை விரும்புகிறதான காரியம் இவனுடைய இச்சையினால் நடக்கிறதான ஒரு காரியம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவன் பெலிஸ்தரிடத்திலே குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல் என்று சொன்னால், இவன் தேவனாலே ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு காரியம் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இஸ்ரவேலுக்கு இல்லாத ஒரு பொல்லாத ஒரு குணம் தான் இது. ஆனால் அதை கூட ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயன்படுத்த முடியும் என்பதற்காக அந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இவன் போய் அங்க பெண் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து இவனை தூண்டுகிறார் என்று எடுத்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அங்க மேல என்னதான் சொல்லப்பட்டிருக்கோம், நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் 25 போன அதிகாரத்துல முடிவுல கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதற்காக? இவர்களுக்கு மேலே தலைவனாய் இருக்கும்படியாய், இவர்களை விடுதலையாக்கும்படியாய். ஏன்னா பெலிஸ்தியருடைய ஆளுகைக்குள்ளாக காணப்படுறாங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய பெற்றோர் வந்து சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவன் நீளமான முடி வச்சிருக்கும் போதெல்லாம் கேட்பான்ல, நானும் ஹேர் கட் பண்ணணும், மற்ற யூதர்களை போல நானும் இருக்கணும் கேட்பான்ல.
தேனை பார்த்தா சாப்பிடணும்னு சொல்லுவான்ல, திராட்சை ரசம் குடிக்கணும்னு சொல்லுவான்ல. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷனல சேர்ந்து வருகிறதான ஒரு காரியம். இது இவனுக்கு விளக்கப்படும் போது கேள்வி வந்து வரும், ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், என்னை மட்டும் ஏன் இப்படி வளர்க்குறீங்க அப்படின்ட்டு இவன் கேட்பான் இல்லையா. அப்போ இவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. தேவன் வந்து பார்த்தோன்னா இப்படி சொன்னார், இப்படி உன்னை வளர்க்க சொன்னார் என்று சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஈஸியாக கர்த்தர் இவனோடு கூட இடைப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். ஆனால் அதே நேரத்தில் பெலிஸ்தரோடு கூட நான் சொல்றதை போல இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெலிஸ்தரை ஒரு சத்துருக்களாக இவர்கள் வந்து பார்க்கல. அப்படிதான் நான் பார்க்குறேன். பெலிஸ்தரை ஒரு சத்துருக்களாக, இப்போ ஒரு எதிரியின் மேல ஒரு வைராக்கியம் இருந்தா தானே வந்து ஆக்சுவலா இப்ப தாய் தகப்பனுக்கு இருக்கிறதான வைராக்கியத்தை அவர்கள் தங்களுடைய வார்த்தையில காண்பிக்கிறாங்க. என்ன, உடன்படிக்கை இல்லாததான இடத்துல போய் நீ ஏன் ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்றது வைராக்கியமான ஒரு வார்த்தை, தேவன் மேல வைக்கிற வைராக்கியத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை. ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து ஒரு இஸ்ரவேல் மேல ஒரு ரட்சகனாக எழும்ப போகிற ஒருவனுக்கு இந்த வைராக்கியம் வந்து இல்லை. இந்த வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர வேண்டும் இவனுக்கு. இப்போ வந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, சத்ருவை வந்து எதிரிகளை இவன் வந்து இப்ப சிநேகித்து கொண்டு இருக்கிறான். இன்னும் கேட்டா அங்க வந்து சம்பந்தம் கலக்கிற நிலைமையில இருக்கான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்களிடத்துல இருந்துதான் தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரம். அப்ப நிறைய விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்குது. இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெலிஸ்தியர்களை இவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலர்களுக்கு சாதகமாக அதை வந்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சரி, இதை வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய தாய் தகப்பன் வந்து அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். 5ஆம் வசனம், அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். இந்த பிள்ளை வந்து சொன்னா கேட்க மாட்டேன்றான், இவன் வளர்ந்துட்டான். ஆனப்படினாலே சரி போய் வந்து பெண் கேட்போம் என்று போகிறார்கள், புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற, இப்ப நீங்க இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். இந்த வசனங்களின் அடிப்படையில் என்னன்னா, ஒரு இவர்களை ஆளுகிறதான இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு போய் அங்க இருக்கிறவர்களிடத்துல தன்னுடைய பிள்ளைக்கு பெண் கேட்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணுமா இல்லையா? துணிச்சல் மாத்திரமல்ல, இது அவர்களுக்கு வந்து எளிதாக சாத்தியமாக காணப்பட்டது. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப வந்து ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து காணப்படுகிறதான ஒரு சுச்சுவேஷன். இப்படி இருந்தா விடுதலை உண்டாக முடியாதுல்ல. இப்ப கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, அவருடைய உடன்படிக்கைக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும். சத்ருவோடு கை கோர்த்து கொண்டிருந்து அவன் நம்முடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருபோதும் அவன் கூட இருந்து என்ன பண்ணுவான், புளிய ஈஸியா வெட்டிடுவான். அப்ப கூட இருக்கிறதான இவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான், எப்படியோ நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான், இவன் நம்முடைய சத்துரு என்று நமக்கு தெரிந்தால்தான் என்ன ஆகும், நிச்சயமாக அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம தப்ப முடியும். அதுதான் இந்த இடத்துல நடக்கிறதான காரியம். அப்படி போறாங்க, திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. பாலசிங்கம்னா என்ன, ஏங் லைன். இப்ப இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதான ஒரு ஸ்டேஜில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த கிங் ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுகிறதான காரியம். ஏன்னா ஓல்டு கிங் இருந்ததுன்னா அதை கொண்டுட்டு அந்த ப்ரைடை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப பாலசிங்கன்னா ஒரு யங் லைன்னா ரொம்ப குட்டி லைன் என்று அர்த்தம் அல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் புரிகிறதற்கு, தன்னுடைய ப்ரைடை காப்பாத்துகிறதற்கு, தன்னுடைய எல்லைகளை குறிக்கிறதற்கு அது ட்ரை பண்ணுகிறதான ஒரு காரியம். பாலசிங்கன்னா வெரி பவர்ஃபுல்லான ஒரு லைன் என்று அர்த்தம். ஏன்னா ஓல்டு கிங் அப்படின்னு சொன்னா ஓல்டு லைன்ஸால என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை பண்ண முடியாது. அப்ப ஓல்டு யங் லைன், பாலசிங்கனுடைய மீனிங், லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, பாலர் பள்ளின்னா என்ன அர்த்தம், பாலர் பள்ளின்னா குட்டி பிள்ளைகளுடைய பள்ளி அப்படி இல்லை. அதே போல அந்த பால என்கிறதான வார்த்தை சின்ன அப்படின்னு அர்த்தம், ஸ்மால்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அந்த யங் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான யூத் லைனை குறிக்கிறது பாலசிங்கம். சரியா, பவர்ஃபுல்லான லைன். ஏன்னா ஒரு குட்டி லைன் வந்து அடிச்சு போட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. பாலசிங்கம், பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் சிம்சோன் பண்ணுகிறதான அத்தனை காரியங்களும் அவனுடைய அந்த வெற்றி எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் என்ன, ஆனால் ஒரு ஜெயண்ட் எப்படி இந்த காரியத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்வானோ, ஒரு அந்த ஒரு ராட்சதன் செய்கிறதை போல, ஒரு கோலியாத் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி செய்கிறதை போல இந்த சிம்சோன் செய்கிறதான காரியங்கள் எல்லாமே காணப்படும். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்க ஒன்றை பார்க்க முடியும், என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல
இறங்கினபடினாலே, அந்த நேரத்துல இருந்தபடினாலே அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் அதான் பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. எப்படி அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா, இவங்க டிராவல் பண்ணி போறாங்க, இது வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்லாம் தெரியல. இப்ப திராட்சை தோட்டத்துக்கு அருகிலே அவர்கள் காணப்படும் பொழுது தாய் தகப்பன் பக்கத்துல இல்லை, கொஞ்சம் தூரத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இவன் தண்ணி எடுக்கிறதுக்கு எங்கேயா போயிருப்பான், தண்ணி இங்க பக்கத்துல இருக்குதான்னு பார்க்க போயிருப்பான், சம்திங் லைக் தட். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது தாய் தகப்பனுக்கு, அவனோடு கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்க தாய் தகப்பனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அந்த நேரத்துல அருகிலே இல்லை. 7வது வசனம், அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, இப்ப பாத்தீங்கன்னா போய் தாய் தகப்பனுக்கு பெண்ணெல்லாம் காமிச்சாச்சு, பேசியாச்சு. இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப வந்தாச்சு. சில நாளைக்கு பின்பு திரும்ப என்ன பண்றாங்க, விவாகத்திற்காக போறாங்க. அப்படியானால் அங்க போய் பெண் கேட்டாச்சு, அவங்களும் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி நடந்திருக்கும். சில நாளைக்கு பின்பு அப்படின்னா, அந்த சில நாள் என்பது எவ்வளவு நாட்கள்னு தெரியல, நீங்களே உங்களுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியுமானால் எனக்கு சொல்லுங்க, நடக்கிற சம்பவத்தின் மூலமாக. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வரும்போது, எங்க இருந்து, திம்னாத்துல இருந்து திரும்ப தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டு இப்ப திரும்ப என்ன பண்றாங்க, சில நாளுக்கு அப்புறம் திம்னாத்துக்கு விவாகத்துக்காக போறாங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். அப்படி பாத்தீங்களா, அப்ப ஸ்ட்ரெயிட் ரூட்ல வந்து போய் கொண்டிருந்ததான முதல் ட்ரிப்ல 3 பேரும் வழி விலகி இப்படி போனா அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் தனியா போயிருக்கான். இல்ல தனியா போயிருக்கும் போது சிங்கம் வந்திருக்கு, சிங்கத்தை என்ன பண்ணியிருக்காரு, ஆட்டுக்குட்டி அடிக்கிறது போல அடிச்சு போட்டுட்டான். இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா அவங்க திரும்ப அந்த ரிட்டர்ன் ரூட்ல போகும்போது இவன் மட்டும் என்ன பண்றான், வழி விலகி போறான். என்ன நடந்தது அந்த சிங்கத்துக்கு, அங்கேயே கிடக்குதா நான் பாக்குறதுக்கு என்ன பண்றான், வழி விலகி அவன் போனானான். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. சரி, இப்ப கேள்வி, அப்ப இந்த சில நாளைக்கு பின்பு என்பது எத்தனை நாளுக்கு பின்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில நாள்னா 1 வீக், 3 days, 4 days, 5 days அப்படி இருக்குமா, இல்லை எப்படி? சில நாள் அப்படின்ற, சில நாள்னா அப்படி சில எவ்வளோன்னே சொல்ல முடியாதுல்ல, வீக்கா, மந்தா, இல்லை ஃபியூ இயர்ஸான்னு கூட நமக்கு தெரியாது. நீங்க எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சிங்கத்தினுடைய உடலுக்குள்ள என்ன கிடக்கு, சிங்கம் அங்கதான் கிடக்கு, சிங்கத்தினுடைய உடலுக்குள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. எவ்வளவு நாள் இருக்கும்? எப்படி? சிங்கத்தினோட உடலுக்குள்ள தேன் கூடு கட்டி அதுல தேன் அடை இருக்கணும்ல, அதான் அதனுடைய மீனிங். தேனீ கூட்டமும் தேனும் இருந்ததுன்னா தேன் அடை இருந்தது அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்கும் இது வந்து பாசிபிளா, இல்லை ஏதாவது கதையா? எதுக்கு நான் இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த வேதத்தை வாசித்து கொண்டு வரும்போது சில காரியங்கள்லாம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. இது ஒரு ஸ்டோரியா இருக்குமா, இது ஒரு ஸ்டோரியா சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொன்னா ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கார். நமக்கு இது அடிப்படையா ஒரு காரியம் தெரியும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இல்லாத ஒன்று இதுல கதையாக கட்டுக்கதையாக சொல்லப்படவே இல்லை. அப்படி கட்டுக்கதை நினைச்சா அது என்னுடைய புரிதல்ல தான் பிரச்சனை. அப்ப அது எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு, என்னுடைய மைண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரூத், சந்தேகமே இல்லாம இது என்னது, ட்ரூத். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான இந்த ட்ரூத் எப்படி கேட்கணுமா இல்லையா? எப்படி, எவ்வளவு நாள் இருக்கும்? சரி, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இப்ப இறந்து போனதான ஒரு சிங்கத்தினுடைய உடல், இந்த சிங்கத்தினுடைய உடல்ல தேனி வந்து கூடு கட்டி தேன் கூட கட்டுமா? இப்ப நீங்க தேன் கூடு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எங்க உயரமான இடங்களிலே கட்டும், அஃப்கோர்ஸ், சரியா? ஏன் அப்படின்னா சேஃப்டிக்காக. ஆனால் நிறைய தேன்கூடு இருக்கிறது. இப்ப நாங்க இருக்கிறதான பில்டிங்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்த கொஞ்சம் நாட்கள்ல என்ன தேன்கூடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஹைரைஸ் பில்டிங்லாம் கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்துல ஈஸியா வந்து கூடு கட்டுது. நான் இது என்ன ரீசனா பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிளண்டியா இருக்கும்போது, நிறைய பூக்களும் நிறைய தேனீக்களும் இருக்கும்போது அது இடம் கிடைக்கிற இடத்துல அது கட்டுது. ஓகே, இது ஒரு பாயிண்ட் 1. அப்ப தரையில கிடைக்கிறதான இடத்துல கூட அது என்னால் பண்ண முடியும், அது இவ்வளவு உயரத்துல கூட கட்டாதால முடியும். அடுத்த பாயிண்ட், இப்ப இது வந்து பாடி வந்து அழுகி கொண்டிருக்கிறது, சிங்கத்தினுடைய பாடி அழுகி கொண்டிருக்குதுன்னா அதுல வந்து தேன் கூட வந்து கட்ட முடியுமா? ஆனால் எலும்பா இருந்தா கட்ட முடியும்ல. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா இப்ப கிளைகள்ல அது கட்டுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதுல உட்கார்ந்து அதுல ஸ்டிக் ஆகணும்ல. இப்ப அழுகிட்டு இருக்கிறதான அந்த பாடிக்குள்ளார கட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த இது வந்து அழுகி தனியா வந்துட போகுது. அப்படியானால் என்ன நடந்திருக்கணும்? நிச்சயமாக இது வந்து டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்பு மட்டும்தான், அந்த சிங்கத்தினுடைய அந்த கூடு தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், உள்ளுக்குள்ளார அது கட்ட முடியும். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா உங்களால? அப்படிலாம் முடியாதா? நிச்சயமா அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா சிங்கத்தினுடைய எலும்பு கூடு அங்க கிடந்தாலும் சிங்கத்தினுடைய பாடி கிடக்குது. அதான் சிங்கத்தினுடைய அந்த பாடி இறந்து போனது தானே, இதுதானே கிடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்திருக்கு. சிங்கத்தின் உடலுக்குள் தேனீ கூட்டமும் தேனியும் இருந்தது. இப்ப வந்து கொஸ்டினுக்கு வருவோம். சில நாளைக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் அதனுடைய அந்த சதையெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்பாகிற மட்டுமாக அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? நிச்சயமாக 8 மாசம் கணக்கா? இல்ல டைம் இருக்கு. என்னன்னா இது என்ன அப்படின்னா இந்த காட்டுல கிடக்கிறதுனால சீக்கிரமா நரிகள்லாம் வந்து அதை ஈஸியா இது பண்ணி இல்ல எடுத்துடணும். அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். ஆக்சுவலா அழுகெல்லாம் விட்டுருக்காது. பட் ஆனா ஃபுல்லா வந்து அது இதாகிறதுக்கு, ட்ரை போன்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள்னு தெரியல. மேபி ஃபியூ மந்த்ஸ். ஓகே, அப்ப சில நாளைக்கு பின்பு என்று சொல்லும் போது ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அவர்கள் வராங்க அப்படி எடுத்துக்கோமா? ஓகே, எக்ஸ் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வராங்க, ஒரு காலத்துக்கு அப்புறம். அவன் என்ன பண்றான், இது அப்படி வழி விலகி போய் அதை பார்க்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அதை தன் கைகளில் எடுத்து, இது முதல் நடக்கிறதான ஒரு காரியம். அப்படியானால் சிம்சோனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா தான் காணப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சிங்கத்தை வந்து இவ்வளவு ஈஸியா அடிச்சு கொண்டதான அந்த காரியம் வந்து அவனுக்கு நானா செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பான், அவன் யோசிச்சிருப்பான். தன்னுடைய தாய் தகப்பன்மார்கிட்ட சொல்லல. அதுக்கு என்ன ரீசனு? தாய் தகப்பன்மார்கிட்ட அவன் சொல்லல அப்படின்ட்டு அங்க எழுதியிருக்கு. இது என்ன ரீசனா இருக்கும்? ஏன்டா அப்படி போனான்னு திட்டுவாங்களா? இவன் ஒன்றும் சொன்னா கேட்கறவன்லாம் கிடையாது. அவனுக்கு பயந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அது விஷயம் கிடையாது. எப்படி தாய் தகவன்மார்கிட்ட அவன் சொல்லாத ரீசன் என்ன அப்படின்னா, இவனுக்கே நல்லா தெரியும் தேனை இவன் சாப்பிட கூடாது. இறந்து போனதான மிருகத்தை இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அவன் தொடக்கூடாது. ஆக்சுவலா நசரேய விரதம் இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, இறந்து போனதான அந்த சரீரத்தை அவன் தொட்டா அந்த நசரேய விரதம் என்பது அந்த இடத்துல பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதோ இது பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணும். விரதம் பிரேக் ஆகும் ஆக்சுவலா. அப்ப முடியை வந்து அவன் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இறந்து போனதான எதையுமே அவன் தொடக்கூடாது. திராட்சை ரசத்தை பானம் பண்ணக்கூடாது. தேன் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது என்பது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு காணப்படுற விரதத்தினுடைய அந்த பிரமாணம். அதை வந்து இவன் மீறுகிறான் தைரியமா. இவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரோகு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்ப யாரு என்னன்னு தெரிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிதான் இவன் பிஹேவ் பண்றான். அப்ப இது தாய் தகப்பன்ட்ட சொன்னா தேவையில்லாம என்ன பண்ணுவாங்க, அவங்க அவனை கடிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவன் வந்து பாத்தீங்கன்னா அதை மறைக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது. 9வது வசனம், அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்துல வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன்னா அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது ஏன்டா சாப்பிட்டு திட்டுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எப்படி பரிகாரம் தேடலான்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிரமாணத்துக்கு போய் யோசிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிடுவாங்க. அதனால இவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறைக்கிறான். 10வது வசனம், அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்துல கொண்டு வந்தார்கள். இது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன் படி. மேபி இது வந்து பெலிஸ்தியர்களுடைய ட்ரெடிஷனாக இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்படி அங்க விருந்து பண்ணணும். அவர்கள் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறதான 30 வாலிபர்களை தோழர்களாக சிநேகிதர்களாக மணவாளனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறதுன்னா அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இல்லைன்னா இவன் வாயை வச்சுட்டு இல்லாம போய் அவர்களுக்கு ஏன் விடுதலை எல்லாம் சொல்லணும். இது என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய அந்த பெருமை மேட்டிமை எல்லாம் வெளியில வருகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அவர்களுக்கு விரோதமாக இவன் எழும்புகிறதற்கான ஒரு காரியமாக அது மாறுவதற்கு ஏதுவாகிறது. ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துங்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று துப்பட்டினா என்ன, அப்படி ஃபுல்லா கவர் பண்றதா, என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல துப்பட்டி? ஓகே,
30 மாற்று வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அந்த காலத்துல, அந்த நாட்களில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இப்போ டக்குன்னு போய் நமக்கு வந்து 30 ட்ரெஸ் வந்து ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு 30 ட்ரெஸ் என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு பெட்டுனா வாங்கிட முடியும். அன்னைக்கு அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால் 2 வஸ்திரம் வந்தால் ஒரு வஸ்திரம் கொடுன்னு ஆண்டவர் சொல்றதான காரணமே என்னன்னா, ட்ரெஸ் வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷியஸாக தான் பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம் வந்து இன்னைக்கு மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ண மாட்டாங்க, உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு சீசனுக்கு வந்து தோல் உடை வந்து தேவைப்படும். தோல்ன்றது ஈஸியாலாம் கிடைக்காது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அங்கியை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறாங்க. ரோமர் சோல்ஜர்ஸ் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் அவங்க அதை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ப்ரெஷியஸாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனப்படினால்தான் அதை கிழிச்சிட வேணாம், ஒரே இதில் இருக்கே, ஸ்டிச் இல்லாமல் ஒரே இதில் இருக்கிறதான ட்ரெஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரெஷியஸாக பார்த்ததுனால தான். இவ்வளோத்துக்கு இயேசுவானவர் வந்து ரொம்ப ரிச் மேனு கிடையாது இல்லையா? அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் அப்படின்றது ஒருவனுடைய அந்த ட்ரெஸ் என்பது அது அவனுக்கு ப்ரெஷியஸான காரியம். ஏன்னா நிறையாலாம் வச்சிருக்க மாட்டாங்க, 2 3 2 வச்சிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு இல்லை அவனுக்கு ஒன்று கொடு. அவன் ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கும், இல்லை அவன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பான், அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கிறத அந்த காரியத்தை புரிந்து கொள்றதுக்காக அந்த நாட்களுக்கு உங்களை கொஞ்சம் அழைத்து கொண்டு போல விரும்புகிறேன் நான். அப்போ அந்த நாட்களில் ட்ரெஸ்ஸினுடைய அந்த வேல்யூவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 14வது வசனம், அப்போது அவன் விடுகதையை சொல்றான், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. இது என்னைக்குமே அவங்களால் விடுவிக்க முடியாது. ஏன்னா இது வந்து சிம்சோனுடைய லைஃப்ல நடந்ததான ஒரு சம்பவத்திலேருந்து, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவன் சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கம் வந்து பட்சிக்கிறதான ஒன்று, மற்றவர்களை கொல்லுகிறதானதுல இவனை கூட பட்சிக்க தான் வந்துச்சு. அப்ப பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், அதாவது ஆகாரம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து ஆகாரம் கிடைச்சது. பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. பலவான் என்பது சிங்கத்தை அந்த இடத்துல வந்து குறிக்குது. அப்ப அதுகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இனிப்பான வந்து ஆகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. இது ஏன்னா இது சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறதா, ஒரு ஜென்ரலான ஒரு காரியம் கிடையாது, சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். ஆனா உண்மையா நடந்தது அது. அதுல இருந்து அவன் சொல்றான், விடுவிக்க முடியல. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்ப அந்த நாட்கள்ல அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான அந்த முறைமையின்படி, அந்த கல்ச்சர் படி தான் என்ன பண்றாங்க, இந்த 30 வாலிபர்களை, பெலிஸ்திய வாலிபர்களை அழைத்து என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையான சிம்சோனுக்கு தோழர்களாக என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. நீங்க எங்களை இன்வைட் பண்ணி இப்படி எங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கறக்கா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப கோபப்படுறாங்க. அதான் சொன்னேன், இது ரொம்ப சீப்பான ஒரு காரியமா இருந்தா அவங்க அந்த பெண்ணுக்காக, அந்த பெண் வீட்டாருக்காக, தங்களுடைய இனத்தாருக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, 30 ட்ரெஸ் வந்து சிம்சோனுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க ரெடி கிடையாது அதுக்கு. 14வது வசனம், அப்போது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, அதை உனக்கு விடுவிப்பேனோ என்றான். விருந்தொன்கிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன. ஏன் அப்படின்னா அந்த 30 பேர் மட்டும் இல்ல, இப்ப வந்து என்ன வாசிக்கிறீங்க 18ஆம் வசனத்துல, 7ஆம் நாளிலே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி. ஏன் அந்த ஊர் மனுஷர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த 30 பேர் எல்லாத்தையும் கேட்டிருப்பானுங்க. என்னன்னா இவங்களுக்கு இது சால்வ் ஆகணும், இவங்களுக்கு நஷ்டமாக கூடாது, எல்லாத்தையும் கேட்டிருப்பானுங்க. யாருக்கும் இதை வந்து விடுவிக்க முடியல. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்சோனே சொன்னாதான் 7 நாளைக்குள்ளார நம்ம இந்த ஆன்சரை சொல்லி இதுல இருந்து தப்ப முடியும். இல்லைன்னா சிம்சோனுக்கு முன்பாக சிறுமைப்பட்டவர்களாக நம்ம அங்கிருந்து வந்து அடிமைத்தனத்திலேருந்து இவன் வந்து நம்மள என்ன பண்றான், ஏமாற்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து கூட்டிட்டாங்க 7ஆவது நாள்.
அப்ப அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும், இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதாவது ஆன்சர் அதான். அதாவது தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, ரொம்ப இனிப்பானது என்ன தேனை பார்க்கிலும், ஒண்ணும் இல்லையே. அப்ப அதுல ஒரு பகுதி ஆன்சர் வந்து தேனு. இன்னொன்னு என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன அப்படின்றார்கள். அப்படியானால் இன்னொரு பார்ட் வந்து சிங்கம். அப்ப பட்சிக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு பட்சணம் வந்து கிடைச்சது. அது என்னன்னா தேன் என்கிறதான இனிப்பான பட்சணம். அப்படியே ரொம்ப அழகா அந்த ஆன்சரை பாத்தீங்கன்னா ரொம்ப கவிதை நயமா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் சொன்னேன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். அவன் கண்டுபிடிச்சிட்டான். இது வந்து என்னுடைய மனைவியின் மூலமா அவளை மிரட்டி நீங்க என்ன பண்ணீங்க, அவளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்றது தான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா கவிதை நயத்தாலேயே அந்த ஆன்சர் என்ன சொல்றான். என்ன அப்படின்னா, நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை நீங்கள் கண்டுபிடிப்பதில்லை என்றான். அதுவும் உண்மைதான், யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவர்கள் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்யலை அப்படின்னா. 19, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், அந்த டைம்ல இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனுடைய சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார். இந்த 19 வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து இந்த சம்பவம் முடியறத வந்து குறிக்கும். என்ன அப்படின்னா, இவன் போய் சம்பாதித்து அல்லது வேறு விதத்துல திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போய் இவன் 30 வஸ்திரங்களை சம்பாதித்து கொண்டு திரும்ப வரல. என்ன பண்ணான்னா, பெலிஸ்தியர் நாட்டிலேயே இன்னொரு இடத்துக்கு போய் அஸ்கலோன் அப்படின்னா இந்த பக்கம் தான் இருக்கு, இந்த காசாவினுடைய பகுதியில் தான் இப்பயும் அந்த அஸ்கலோன் என்கிறதான இடம் உண்டு. நீங்க மேப்ல வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இவன் அஸ்கலோனுக்கு போய் என்ன பண்றான், அவ்வூராரில் எங்க இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க என்ன அது, ஏன்னா இந்த பேர் நான் இப்பயும் கேள்விப்படுறேன், மேப்ஸ்ல உண்டு. அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 10 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பயங்கரமா என்ன பண்ணிருக்கோம், தேசத்துல பரவி இருக்கும். அங்க போய் 300 பேர் அவங்க ஆட்களை கொண்டு அவங்களுடைய வஸ்திரங்களை அவன் வந்து பாத்தீங்கன்னா பிடுங்கிட்டு வரான் அப்படின்னா இது வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். வந்தவன் வந்து பாத்தீங்கன்னா மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு அப்படின்னு இருக்கும். அப்படியானாலும் இவங்க வீட்டுல என்ன பண்ணிருப்பான், மாமனார் வீட்டுல பயங்கர ப்ராப்ளத்தை இவன் பண்ணியிருப்பான் இல்லையா. ஏன் எப்படி என்னை வந்து சீட் பண்ணிட்டியே அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டிருப்பான், மாமனார் வீட்லேயும் சண்டை போட்டிருப்பான். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவன் திரும்ப வரப்போறது கிடையாது, சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்ட்டு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். அதனாலதான் 20வது வசனம் எப்படி சிம்பிளா முடியுதுன்னா, சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனுடைய சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள் என்று சொல்லி முடியும். அப்ப இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர்கள் பயங்கரமான சத்துருக்களாக சிம்சோனுக்கு ஆயிட்டாங்க. இப்ப சிம்சோனை கண்டா அவங்க கொல்லணும், இவன் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்தியரை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது முறியடிக்கணும் என்கிறதான அந்த வைராக்கியத்துக்கு இந்த 2 இன்சிடென்ட்னால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி சிம்பிளா கொண்டு வந்துட்டாரு. மேபி ஃபியூ இயர்ஸ் வந்து இதுக்கு ஆயிருந்திருக்கலாம். பட் நமக்கு ஒரு 16வது அதிகாரத்துக்குள்ளார இந்த பாயிண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து நீங்க ஒரு பிகினிங்கா என்ன பண்ணலாம், எடுக்கலாம். எப்படி வந்து இப்படி சிநேகமாக அந்த ஜனங்களை நேசித்து கொண்டு அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்து சத்துருக்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்ததான சிம்சோனை எப்படி ஆண்டவர் வந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்கம் திருப்பி அவர்களுக்காக நிற்கிறதற்கு அவனை வந்து ஒரு டக்குன்னு ஒரு 2 இன்சிடென்ட்னால ஆயுதப்படுத்துறாரு. இப்படி செய்ய முடியுமா ஆண்டவராலன்னா, அவரால் தான் என்ன பண்ண முடியும், இது செய்ய முடியும். ஆமா, இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது மாதிரி இருக்கும். பட் சில காரியங்கள்னால ஈஸியாக ஆண்டவர் ஒரு மனிதனுடைய மனதை திருப்ப முடியும் அப்படின்றத, இப்ப ராஜாக்களுடைய இருதயத்தை அப்படி நீர்கால்களை திருப்பணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு புரிகிறதற்காக சொல்லப்படுகிற காரியம். இப்ப இந்த இடத்தையும் அப்படிதான் சிம்சோனுடைய இருதயத்தை என்ன பண்றாரு, அப்படியே கர்த்தர் அப்படி சொன்னா அந்த 1 வருஷத்துல முடிஞ்சிருச்சு இல்லை இந்த அதிகாரம். சிம்சோனுடைய இருதயத்தை அப்படியே நீர்கால்களை திருப்புறதை போல பெலிஸ்தியருக்கு விரோதமாக கர்த்தர் என்ன பண்ணாரு, திருப்பி இவனை நிறுத்திட்டாரு. இதான் தீம் வந்து இவ்வளவுதான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் எப்படி திருப்பினார் அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து இந்த அதிகாரம் வந்து உதாரணமா இருக்கு. சரி, ஏதாவது இதுல கேள்வி இருக்கா, இல்ல அடுத்ததுக்கு போலாமா, இல்ல இதுல முடிச்சுக்கலாமா?